ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் முடியலே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட ஒரு R15 வந்திருக்கு, V3. இந்த வண்டியில் நான் கம்ப்ளைண்ட் பார்த்தாவே ரொம்ப சிம்பிளான கம்ப்ளைண்ட் தான். ஆனால் அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி தான் கொஞ்சம் கஷ்டம். ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிடும் அந்த ஃபால்ட்டை. ஓகேங்களா? ஒரு வண்டியில் வந்து டிஸ்க் பேட் அடிக்கடி போச்சுனாவே இந்த பிரச்சனை தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த வண்டின்னு சொல்ல, நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் உங்கள் வண்டியில் டிஸ்க் பேட் அடிக்கடிக்கு போதா, அப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இந்த விஷயம் தான் செக் பண்ண. நீங்கள் இந்த விஷயம் செக் பண்ணி இந்த பொருளை நீங்கள் மாற்றினாவே கண்டிப்பாக அந்த பிரச்சனையே வராது. இந்த கஸ்டமர் ஒரு 3 வாட்டி டிஸ்க் பேட் மாட்டிடாரு, 2000 ரூபாய் செலவாயிடுச்சு. நம்மகிட்ட வரும்போது இந்த பிரச்சனைக்காக தான் இந்த டிஸ்க் பேடு போயிருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி மாற்றியாச்சு. கண்டிப்பாக இப்போ எல்லா வண்டி மாதிரி இவ்வளோ ஆவரேஜாக டிஸ்க் பேட் எப்படி தெரியுமோ அதுமாரி தான் தெரியும், அடிக்கடி போகாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக தெரியும். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு R15 தான். இந்த மாடலில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தா டிஸ்க் பேட் அடிக்கடி போகுது, வண்டி ஷேக் ஆகுதுன்னு சொன்னார். இதுமாரி வண்டியில் டிஸ்க் பேட் அடிக்கடி போகிறதுக்கு காரணம் ஒரே விஷயந்தான். இப்போ பாருங்கள், நம்ம வண்டி மெயின் ஸ்டாண்ட் இல்லை, அதனால நம்ம சேர் போட்டுருக்கோம். இந்த வீல் பாருங்கள், வீல் ஷேக் பண்ணுப்பேன். இப்போ டிஸ்க் பேடு பாருங்கள், சுத்தமாக இல்லை. ஒரு மாற்றி ஒரு 500 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடுது, ஆனால் டிஸ்க் பேடு போயிடுது. இங்கே பாருங்கள், இது அப்படியே பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது மாதிரி டிஸ்க் பிளேட்டு மாற்றணும் அப்படின்ட்டு. ஆனால் இது டிஸ்க் பிளேட் மேட்டரே கிடையாது. இது பாருங்கள், இது வீல் பேரிங் தான், சின்ன விஷயம் தான். இது வீல் பேரிங் தெரியுங்க, இங்கே திரும்ப ஷேக் தெரியும். இது மிஞ்சி போனால் ஒரு பேரிங் மாற்றலாம் சரியாயிடாது. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த டிஸ்க் பேட் ரேட்டு 600 ரூபா வரும். ஆனால் பேரிங் ரேட்டே 300 ரூபா தான். இந்த 300 ரூபா பேரிங் மாற்றிருந்தால் இந்த டிஸ்க் பேட் அடிக்கடி போயிருக்கு. அது கிட்டத்தட்ட 2 வாட்டி 3 வாட்டி மாற்றிருக்காரு. அதே 2000 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 2000 ரூபாய் தேவையில்லாத செலவு தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஃபால்ட்டு நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக போய் பண்ணிட்டாவே மற்ற பொருள் அடி வாங்காமல் இருக்கும். இந்த பேரிங்கால் டிஸ்க் பேடு போயிட்டுருக்கு. இது அப்படியே ஓட்ட கேலிப்பரில் பிஸ்டன் ஜாம் ஆகும், கேலிப்பர் மாற்ற வேண்டி வரும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். உங்கள் வண்டியில் அடிக்கடி டிஸ்க் பேடு போச்சுனாவே நீங்கள் செக் பண்ணுற வேண்டிய முதல் விஷயமே இந்த பேரிங் தான். நான் வீலை கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, R15 வந்து கொஞ்சம் வீலை கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? சரி, கட்டுற பாருங்க. மெயின் ஸ்டாண்ட் இல்லாத வண்டிக்கெலாம் நம்ம இதுமாரி சேர் ஒன்று இது பண்ணிட்டு சைலன்ஸ் இருக்குல்ல, இப்படிதான் கட்டணும். இது மொத்தம் ஒரு செட்டாக வரும், அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஓகே, இப்போ பாருங்கள் வீலை கட்டியாச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த பால் சைடில் சுத்தமாக கண்டோம். இங்கே பாருங்கள், பேரிங்கில் வருது. இதுவும் பேரிங்கில் வரது தான். இது உள்ளே வரும், இதுக்கு மேலே தான் பால்ஸ் வரும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், இந்தமாதிரி வண்டியை ஓட்டாதீங்க. லைட்டாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே பாருங்கள், செலவு 4 மடங்காக கூட ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 300 ரூபா பேரிங்க்காக நீங்கள் 2000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. இது அப்படியே விட கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதேமாதிரி இந்த வீல் ரப்பரையும் பாருங்கள். இதெல்லாம் லைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் அப்படியே நீங்கள் வண்டி ஓட்டலாம், சரி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இதை தட்டி எடுத்து ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். ஓகேங்களா? ஏன்னா இதில் ஒரு பீஸ் இருக்குது. இது பீஸ் எடுத்தால் தான் நம்ம பேரிங் அடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பேரிங் வாங்கி வந்து அச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் உடஞ்சி அந்த உள்ளே ஃபுல்லாகவே அப்படி கூட ஆயிடுச்சு. அதான் சொல்கிறேன்னே, இதெல்லாம் அலைவெல்லாம் செம்ம ரேட்டுங்க. 8000 10,000 வந்துடும். இது அப்படியே ஓட்டாதீங்க. இது ஓட்டினால அந்த பேரிங்லாம் உள்ளே போய் நல்லா அடி வாங்கி இந்த அலைவிலேயே உள்ள லைட்டாக இது உள்ள டேமேஜ். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்கிறேன், இது அப்படியே ஓடனா இருக்கும், கண்டிப்பாக அலைவிலோட போய் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பேரிங் புதுசாக 2 இதில் சின்ன பேரிங் தான் வரும். இதை காமிக்கிற பாருங்கள். இது உள்ள ஒரு புஷ் பாருங்க அப்படி இருக்குன்ட்டு. அந்த பேரிங் போய் உடஞ்சி இந்த பேரிங் இதில் ரொட்டேஷன் ஆகி பள்ளமாயிடுச்சு. இது உள்ளே வந்து நிற்கும். இது சைடு தான் 2 பேரிங் வரும். ஓகேவா? இது இப்படி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, க்ளீன் பண்ணி போடலாம், மாற்றலாம் வேண்டாம். ஓகேங்களா? அதெல்லாம் காமிக்கிறேன். ஆனால் இதுமாரி ஓட்டக்கூடாது. இது ரொம்ப அடி வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக இந்த அலைவீலும் டேமேஜ் ஆகிடும். ஓகே, இது பழைய பேரிங்க. இந்த பால்ஸ்லாம் இங்கே கொட்டியிருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பேரிங் வச்சுட்டு வெளில மாட்டிட்டு ஷேக் பார்க்கலாம். பேரிங்கை மாட்டும் போது கண்டிப்பாக இந்தமாரி கிரீஸ் அப்ளை பண்ணணும். எந்த பேரிங் இருந்தாலும் நீங்கள் எடுத்துருங்க. இதில் 2 பக்கம் ஷீல்டு இருக்கும். அந்த ஷீல்டு இருந்தால் கூட நீங்கள் அந்த ஒரு பக்கம் ஷீல்டு எடுத்து கூட செக் பண்ணி மாட்டிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக கிரீஸ் அதிகமாக இருக்கணும். அதேமாரி இந்த வீல் ரப்பரும் ஒரிஜினலாக போட்டால் இது வீல் ரப்பர் 150 ரூபா வருமா? ஓகே, வீல் ரப்பர்
பேரிங் இந்த பேரிங்னா டாட்டா போடலாம் ஓகேங்களா, யமகா போடலாம், டாட்டா போடலாம், எல்லாமே ஒரே சப்ளை தான் பண்ணுறது. வாகனம் இருக்குது, அதுவும் போடலாம். அதனால் பேரிங் வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு கம்பெனி தயாரித்து மற்ற கம்பெனி சப்ளை பண்ணும்போது பேர் மாற்றி இந்த பாக்ஸில் இருக்கும். ஆனால் உள்ளே நீங்கள் கட்டி பார்த்தாவே டாட்டா இருக்கலாம், ஃபாக் இருக்கலாம், அந்தமாரி தான் இருக்கும் ஓகேங்களா. வீல் ரப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் நம்ம போட்டுறோம். இப்போ பேரிங் அடிக்கும்போது அது பார்த்து அடிங்க, ஏன்னா இது மேலே அடிப்படாமல் அடிக்கும் ஓகேங்களா. கரெக்டாக பேரிங் மேலே தட்டினாவே இதுமாரி கரெக்டாக உள்ளே வந்துடும் ஓகேவா. ப்ரெஷ் பண்ணிப்பாங்க, இது வந்து சைடும் இப்போ புஷ் உள்ளே வைக்கும்போது கிரீஸ் போட்டு கரெக்டாக உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேரிங் தட்டணும். ஓகே, இப்போ 2 சைடும் பேரிங் வச்சாச்சு. இப்போ இந்த மணி மாட்டி நம்ம பில் செக் பண்ணலாம். R15க்கு 6 ரப்பர் வரும் ஓகேவா. இந்த பக்கம் செட் பண்ணக்கூடாது, இது நடுவில் தான் இருக்கணும் எல்லா ரப்பருமே. ஏன்னா ஸ்பாக்கெட் டப்பு இது உள்ள வரும், இது உள்ள தான் வரும். ஓகே, இப்போ நம்ம வீல்லாம் மாட்டியாச்சு. பேட்டும் எப்படி காமிச்சிடும் அதேமாதிரி தான் மாட்டுறதும். இப்போ இந்த டிஸ்க் பேடை மாற்றிருக்கேன். இந்த டிஸ்க் பேடை வந்து மாட்டும் போது கொஞ்சம் கேப் இருக்கும் ஓகேவா, அது பார்த்துங்க. இது நம்ம பிரேக் பண்ண பிஸ்டன் வெளில வந்து டிஸ்க்கு கட் ஆகிடும். இப்போ வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீலை சுற்றுறேன், எதுங்களா பிஸ்டன் வெளில வந்து அவ்வளோதான். ஒரு 10 அடி பம்ப் பண்ணாவே அது கரெக்டாக டிஸ்க் வந்து கரெக்டாக போயிடும். ஓகே, இப்போ பக்காவா இது டிஸ்க்கு பேரை மாற்றுறது ரொம்ப ஈஸிங்க R15. ஆனால் இந்தமாரி பேரிங் போச்சு, இதுமாரி ரொம்ப டேமேஜ் ஆச்சுன்னா தான் கண்டிப்பாக கஷ்டம். அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணோம். இப்போ நம்ம வீலை சுற்றுறோம் பாருங்கள். இது பாருங்க, எந்த ஒரு ஷேக்கும் இல்லை. இந்த டிஸ்க்கு பிளேட்டும் டிஸ்க்கு பேடுக்கு சென்டராக இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இதுமாரி தான் இருக்கணும். பேரிங் போச்சுனாவே ஷேக் ஆகும், கண்டிப்பாக டிஸ்க்கு பேடில் இடிக்கும், அது கண்டிப்பாக ஜாம் ஆகும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு போகிறதுனா, ஏன்னா வண்டி ரேட்டு அதிகம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த பதிவு. சின்ன விஷயத்துக்கு நம்ம உடனே செக் பண்ணுறோம். ஏன்னா வண்டி ரேட்டு 3 லட்சம் 4 லட்சம்ன்றாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ பணத்தை கொடுத்து வண்டி வாங்கிட்டு இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக நம்ம நிறைய ரொம்ப செலவு பண்ண தேவையில்ல ஓகேங்களா. நீங்கள் வண்டியை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக ரெகுலர் சர்வீஸ் பண்ணாவே கண்டிப்பாக எந்த வண்டிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது சாதாரண ஒரு பேரிங் போனதால் கஸ்டமருக்கு இவ்வளோ செலவு. நாங்கள் அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புவோம், இதுமாதிரி பிரச்சனை வந்தால் உடனே கொண்டு வாங்கன்ட்டு ஓகேங்களா. அதுவும் நீங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், வண்டியை மெயின்டைன் பண்ணுங்கள், வண்டியை கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. வேறு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இதுமாரி பேரிங்கே உங்கள் ஃப்ரெண்டுங்களும் ஷேர் பண்ணுங்கள். எதனா கமெண்ட் தான் எனக்கு ரிப்ளை பண்ணுறேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுமாரி இந்த R15 மெயின் ஸ்டாண்ட் இருக்காது, கொஞ்சம் கேட்டது கஷ்டம் தான். இப்போ என்ன மாதிரி கீழே ஒரு ஸ்டூலை வச்சு நம்ம இதுமாரி பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்தமாரி வண்டியெல்லாம் உங்கள் வண்டி ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களும் இதுமாரி ஒரு ஐடியா கொடுத்தாவே ஒரு கெத்து தானே. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பெரிய பிரச்சனை நினைக்காதீங்க. அடிக்கடி டிஸ்க் பேடு போச்சுன்னா கேலிபர் அதை கண்ணாமனா மாற்ற வேண்டாம் ஓகேங்களா. சின்னதாக நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி அந்த பொருளை மாற்றினாவே இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. இதோட நம்ம நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.